கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் என்கிற ரசாயன கலவையை குடித்ததினால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்தது, அதாவது கொஞ்சம் ஒரு 52 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தது என்பது வருந்தத்தக்க ஒரு செயல், விரும்பத்தகாத ஒரு செயல். யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்தில் 40க்கு 40 தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம், சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொல்கிறார், எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று. நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள். அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும். அதைப்போல அவர்களை உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார். காரணம், எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது, 0 ஹவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்புகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்களெல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியில் பார்த்தவர்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பது நீங்கள் தெரியும். கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போடுற நிலைமை இருந்துச்சு. எங்களை 3 நாட்கள் 1 வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற நிலைமைகள்லாம் இருந்துச்சு. நேற்று மாதிரி நாங்கள் முற்றுகையிட்டு இருந்தோமையானால் அன்றைக்கு எங்களை எல்லாம் உடனடியாக 1 வாரம் சஸ்பெண்டு அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்டு இப்படி தான் சொல்வார்கள். ஆனால் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தாலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மன்னித்து திரும்பி நீங்கள் அவர்களை அழைப்பு தாருங்கள், அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் என்ன சொல்கிறாங்க, வெளியே உடனே ஒரு பேட்டி, எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை, முதலமைச்சர் எங்களை பேச அனுமதிக்கவில்லை, சட்டப்பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை. இதையெல்லாம் பத்திரிகைகளை ஊடகங்களிலே சொன்னால் மக்கள் நம்பி விடுவார்கள், மக்கள் ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே எதிர்க்கட்சிகளை மதிக்கக்கூடியவர் என்பதை இந்த 2 நாட்கள் நடந்த சம்பவங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 0 ஹவரில் அவையை ஒத்தி வச்சு விவாதிக்கலாம். ஆனால் அது சட்டப்பேரவைத் விருப்பத்தை பொறுத்தது. 0 ஹவரில் சொல்லலாம். அல்லது இவங்க முன்னாலேயே அது கேட்டாங்கன்னா அவையை ஒத்தி வைக்கிறது விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவையை ஒத்தி வைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கேள்வி நேரத்தில் அது கிடையாது. வேண்டுமென்றே கேள்வி நேரத்திலே அவர்கள் பிரச்சனையை கிளப்பினார்கள் என்று சொன்னால் இங்கே ஏதாவது கலாட்டா பண்ணணும். இனிமேல் அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் மன்றத்திலே தோற்று விட்டோம், மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள். எனவே ஏதாவது அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த கேள்வி நேரத்தின் போது அவர் செய்த கலாட்டா. அப்போது நாங்கள் பேச அனுமதித்தோம். மாண்புமிகு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தந்தார். அதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. சார், இப்போ காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் இந்த வருவாய்த்துறை, இந்த விஓ ஆகட்டும், ஆர்ஐ ஆகட்டும், தாசில்தார், இவங்க என்ன வேற எந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதாவது உடனடியாக சிபிசிஐடி விசாரணை, அதைப்போல் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவருடைய ஒரு நபர் கமிஷன் விசாரணை, இவை 2ஐயும் அமைத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
யார் தவறு செய்தாலும் அவர் எத்தனை பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லியிருக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் வந்து எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க, சிபிசிஐடியாக வச்சாங்க. அன்றைக்கி என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்றைக்கி உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? அது வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சாங்க. சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார். அவருடைய சாவை வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அதாவது சிபிஐ, அதாவது பென்னிக்ஸ் மூச்சுத்திறனால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். 2 பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார். அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்கள் இன்றைக்கி எதையும் மறைக்கலையே, தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.